ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான காய் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த காயை வெயிலுக்கு டெய்லி செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது தான். அது என்ன காய், எப்படி செய்கிறேன் அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. வாங்க செய்யலாம். இந்த காய் செய்கிறதுக்கு நான் சிறுபருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து கழுவிக்கிறேன். இப்போ இந்த கழுவின சிறுபருப்பை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கணுன்னா, காய் 5 பங்கு எடுக்கிறீங்கன்னா அதில் 1 பங்கு அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா இந்த மாதிரி பொங்க ஆரம்பிச்சிரும். இப்போ ஸ்டவ்வை சிம்முக்கு மாற்றிக்கிங்க. அதுக்குள்ளார காய் கட் பண்ணிக்கலாம். என்ன காய்னு தெரிஞ்சிருக்கும், சொரக்காய் தாங்க. சொரக்காயில் நான் பாதி அளவு மட்டும் எடுத்துருக்கிறேன். மீதி பாதி நாளைக்கு செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். சிறுபருப்பு ரொம்ப குழைய வேகக்கூடாது. பூ மலர்ற மாதிரி மலர்ந்தால் போதும். இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய் சேர்த்துக்கலாம். இந்த சொரக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாதுங்க. இது நீர் காய்கறி, இதிலையே நீர் விடும். அதனால் திட்டமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது வேகிறதுக்கு அதிகபட்சமாக 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. மறுபடியும் ஸ்டவ்வை சிம்முக்கு மாற்றிட்டு அதுக்குள்ளே அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது கூட தேங்காய் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பூண்டு பல் ஒரு 4-5 சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், அதுக்குள்ளார நல்லா வெந்துருச்சு. அந்த பருப்பையும் காயையும் நல்லா லைட்டாக கரண்டிலேயே மசிச்சு விடுங்க. இப்போ இது கூட அரைச்ச தேங்காவை நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய் சேர்க்குறப்ப கண்டிப்பாக ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். இப்போ தேங்காவை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் வச்சுருந்தா போதுமானதாக இருக்கும். அந்த பச்சை மிளகாயினுடைய பச்சை ஸ்மெல் போகணும், அவ்வளோதான். அது வரைக்கும் வச்சுருந்தா போதுமானதாக இருக்கும். இப்போ சூப்பராக சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கீழே இறக்கி வச்சிடலாம். கடைசியாக தாளிப்பு சேர்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு தாளிப்பு தான். தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். கூடவே ஒரே ஒரு காய்ந்த மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேணாம், நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், அவ்வளோதான். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து அதை தலைமையில் கொட்டிட்டோன்னா அவ்வளோதாங்க. சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கெல்லாம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் மேலே வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாய்.